ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. கடகராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். காலம் 1/1/2019 முதல் 31/12/2019 வரை. இதனுடன் குரு பகவான் அதிச்சார பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு சனி வக்ர பலன்களுடன் குரு பெயர்ச்சி கால பலன்களும் தரப்பட்டுள்ளது.
வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 1/1/2019 முதல் 31/12/2019 வரை. இது எப்படி கணிக்கப்படுகிறது என்றால், ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் 1/1/2009 அதிகாலை 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறக்கிறது. ஆக இந்த ராசியில் யாரெல்லாம் 3ஆம் எண்ணிலை பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு. காரணம், உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த ஆண்டு 2019 என்பது கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் அது குருவுடைய நம்பர் வரும். 2 + 1 + 9 12, 1 + 2 3. ஆக இந்த ராசியில் குரு உச்சம் பெறுவதால் இந்த ராசி கடகராசியிலே பிறந்த 3ஆம் எண் என்றால் வெறும் 3 மட்டுமல்ல. 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த 4 தேதிகளில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சுபிட்சத்தையும் பொருள் வளத்தையும் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளித்தரும். இது பொது பலன். அடுத்தபடியாக கோச்சார அமைப்பிற்கு வருவோம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது கன்னி லக்னமாக ஆடு லக்னம் வருகிறது. இப்போது கோச்சார அமைப்புகளை சொல்லிவிடுகின்றேன். இந்த கடக ராசிக்கு இந்த ராசியிலே 1/1/2009 அன்று புத்தாண்டு பிறக்கும்போது அதிகாலை 12:01 ராகு ராசியிலே இருக்கிறார். அடுத்தது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொத்து சுக வாகன ஸ்தானத்திலே சுக்கிரனும் சந்திரனும் 2 நளினமான அழகான பெண் கிரகங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குருவும் புதனும் 2 சுப கிரகங்கள் 5ஆம் இடத்திலே இருப்பதே மிகப்பெரிய விசேஷம். அந்த வீடு கொடுத்தவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பலம் பெற்று இருப்பது அதைவிட விசேஷம். பிறகு 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய பாவிகள் இருவரும் இருக்கிறார்கள். சூரியன், சனி. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் கேது. பிறகு 9ஆம் இடத்திலே செவ்வாய். ஆக கால சர்ப்பத்தில் தான் உங்களுக்கும் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது என்றாலும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி கால சர்ப்பத்தில் இல்லை, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி கால சர்ப்பத்தில் இல்லை. அதனால் இந்த 12 ராசிகளிலேயே வெற்றி நடையும் வீறு நடையும் மற்ற ராசிகளை விட அதிகமாக போடக்கூடிய வாய்ப்பை இயற்கை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை முதலில் 1 நிமிடம் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நன்மை வந்தால் கலங்கவும் கூடாது, நன்மை வந்தால் புலகாங்கிதம் அடைந்து ஆணவத்திலும் செல்லக்கூடாது, அதற்காக துன்பம் வந்துவிட்டால் தோண்டு விடவும் கூடாது. அதற்காகத்தான் ஜோதிட கலையே படைக்கப்பட்டது. அதனால் இதனால் நீங்கள் புலகாங்கிதம் அடைய வேண்டாம். இதற்கு முன்பு நான் சொன்ன மிதுனராசி அன்பர்கள் துயரவும் வேண்டாம். விஷயத்தை தெரிந்து கொண்டு, சோதிடம் என்பது கடல், அதில் உங்கள் ராசி என்பது ஒரு சிறு துளி. நான் சொல்லும் லட்சம் கோடியாக இருந்தாலும் அது துளி தானே. நாளைக்கே கடல் முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க, மகனை உன்னை போட்டு முடிக்கிறேன்டானாக்கா ஏற்கனவே உங்கள் ராசி கடல் ராசி, நீங்கள் முடிக்க தானே போவீங்க. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குதுன்றதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஓமானம் நான் எதுக்காக கொடுக்குறேன்னாக்கா, நன்மை இருக்குதேன்னு சொல்லிட்டு ஓவர் கேம்பிளிங் பண்ணி நீங்கள் மாட்டிக்கூடாது இல்லையா, அதுக்காகவும் கொடுக்குறேன். பிறகு மற்ற ராசி அன்பர்களும் இந்த ஜோதிட தாத்பரியத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகவும் கொடுக்குறேன். அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு 100% நன்றாக இருக்கிறது என்பதை 1 நிமிடம் மனதில் நிறுத்தி கொண்டு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் இறங்குங்கள். அதற்குத்தான் இந்த விளக்க உரைகள் தரப்படுகிறது. நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழிவுபூர்வமான மார்க்கங்களையும் நீங்கள் இறங்கலாம். ஹிட்லர் கூட தான் ஜெயிச்சிருக்காரு வாழ்க்கையில், மகாத்மா காந்தி கூட தான் ஜெயிச்சிருக்காரு. ஹிட்லரும் துலா லக்னம் தான், மகாத்மா காந்தியும் துலா லக்னம் தான், 2 பேருமே துலா லக்னம் தான். சரிதானா? அவர் தேர்ந்தெடுத்தது அழிவு பாதை. அவருக்கும் வெற்றி தான், இவருக்கும் வெற்றி தான். இவருக்கு அஹிம்சையில் வெற்றி, அவருக்கு இம்சையில் வெற்றி. அதனாலே நான் தான் இந்த விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுவாகத்தான் இந்த புத்தாண்டு அமைய போகுது. ஆக நல்லதை தேர்ந்தெடுத்தால் நல்ல பலன்களும், தீயதை தேர்ந்தெடுத்தால் தீய பலன்களும் வரும். காரணம் சர்ப்பம் இருக்குது இல்லையா, கால சர்ப்பம். அதனால் உங்கள் ராசியிலே ராகு உட்காந்தனால ஆணவத்தில் உங்களை தீமையை கூட தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். அடுத்தவங்க கூடிய கெடுத்து கூட 10 கோடி சம்பாதிக்கலாம், அடுத்தவங்க கூடிய கெடுக்காமலே 100 கோடி கூட சம்பாதிக்கலாம் இல்லையா. ஆக ஒவ்வொரு மனிதனும் தேர்வு செய்வது தான். இப்போ அரசியல்வாதிகளாக தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுற அளவுக்கு நான் உங்களை வாழ வைக்கிறேன்றான், போட்டதுக்கப்புறம் அவனை வாழ வச்சுக்கிறான். விஷயம் தான். ஆக யாராவது கடகராசியிலே பிறந்த அரசியல்வாதிகள் இருந்தால் நிச்சயம் சொல்கின்றேன், அவர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் அடிப்படை ஜாதகத்திலும் நல்ல தசையை ஓடினால் மிக சிறந்த ராஜயோக பலன்களை அடைவார்கள். என்னென்ன பலன்கள் நடக்கும்? தொழில் விருத்தி ஏற்படும். புதிய சொத்துக்களை, 1க்கு 2 சொத்துக்களை வாங்குவீர்கள். ஒரு காரா இன்னொரு காரை வாங்கு, ஒரு வியாபாரமா இன்னொரு வியாபாரத்தை பண்ணு, இப்படி பலன்கள் வரும். உங்களுடைய ராசியான கடகராசிக்கு குரு பார்வை விழுந்திருக்கிறது. உங்களுடைய 9ஆம் இடத்திற்கும் குரு பார்வை விழுந்திருக்கிறது. உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை விழுந்திருக்கிறது. ஆக இத்தனை விசேஷங்களுடன் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. 12 ராசிகளிலேயே 90% அதிர்ஷ்டத்தை அள்ளி அனுபவிக்கப் போகின்ற ராசியாக உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு ஆணவத்தை ஒழித்து
அந்த நன்மையை பல மடங்கு அங்கே பெருக்கிக் கொள்ளும் சன்மார்க்க சத்தியமான மார்க்கத்தில் இறங்குங்கள். அது மேலும் உங்களுக்கு தீய காலங்கள் அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டு வந்தாலும் கூட இந்த விழிப்புணர்வு உங்களை எப்போது காப்பாற்றும். நம்முடைய ஒரே சொத்து விழிப்புணர்வு. ஆக இப்போது கோச்சார அமைப்புகளை கூறிவிட்டேன். உங்களுடைய புத்தியின் மூலமாக உங்கள் தொழில் மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடையப் போகிறீர்கள் என்பது ஒரு வரியிலும் இப்போது கூறிவிடுகின்றேன். இப்போது அடுத்தது கிரக பயிற்சிகளுக்கு வருகின்றேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு இப்படியாகப்பட்ட நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய ராகு பயிற்சி முதலில் ஆரம்பமாகிறது. அது 6 குறித்து கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சிகள் 6/3/2019 முதல் 25/7/2019 வரையிலும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. இது உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்திலே போய் அந்த கிரகம் அமர்ந்ததால் அந்த 11 அதாவது 24 வரையிலும் ராசியில் அமர்ந்த கிரகம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்வதால், இப்போ வீடு வாங்கினா சுப விரயம் தானே, அதனால் சுப விரயம் பண்ணத்தான் வேணும். அந்த சுப விரயத்தை நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்க. அந்த சுப விரயமும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி என்பது அதிச்சாரத்தில் குரு போகிறார். அந்த காலத்தையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். அது 29 மார்ச் 2019 22 ஏப்ரல் 2019 வரை. இந்த ஒரு மாத 24 நாட்கள் விழிப்புணர்வு தேவை. இப்போது நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம். என்னடா இது எல்லாமே நல்லா சொன்னாங்க, நம்மளுக்கு போய் மாட்டிக்கிட்டோமேனாக்கா உங்களுக்கு ஜோசியம் தெரியாது. தெரியாதவரில் நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்டு தான் நடந்தாகணும். கிரகங்களுக்குள்ளே இந்த மாதிரி அதிச்சாரம் உண்டு, நீச்சம், அஸ்தமனம், மூடம் நிறைய உண்டு. அதுக்காகத்தான் நான் உங்கள் ஜாதகத்தையாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் அதற்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் துட்டு மட்டும் என்றதுக்கு நேரம் இருக்குதுன்னு சொன்னால் என்னத்த அர்த்தம்? 4 மாதம் விவசாயத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் 4ஆவது மாதம் போய் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். நான் அறுவடை மட்டும் பண்ண வரேன் யூடியூப்புக்குள்ளே. அது ஜோசியர்கள் நீங்களே எல்லாமே நாற்று நட்டு அதெல்லாம் பயிரெல்லாம் முடிச்சு அதை கரெக்டாக பூச்சி மரத்தில் அடித்து வச்சுருங்கன்னாக்கா, அப்படி நாங்கள் வச்சுருந்தா எங்கள் ஜாதகம் தான் வேலை செய்யுமே தவிர உங்கள் ஜாதகம் வேலை செய்யாதில்லை. அது வேலை செய்யணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னாக்கா சொல்கிறதையாவது புரிஞ்சிக்கணும். இது அமைப்பு. அடுத்தபடியாக இப்போது குரு பெயர்ச்சி காலம் குறித்து கொள்ளுங்கள். 4/11/2019 முதல் உங்களுக்கு 19/11/2020 வரையில். ஆக இந்த வருடம் 11 மாதங்களும் உங்களுக்கு குரு மிக நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு தனம், தானியம், பகு, புத்திர லாபம், குழந்தை பேற்று இல்லாதவர்களுக்கு குழந்தை பேற்று தருகிறார். இதுவரையிலும் பிரிந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வார்கள். ஆக தொழிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட லாபங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள். அடுத்தபடியாக எச்சரிக்கை காலமான சனி வக்ர காலத்தையும் குரு வக்ர காலத்தையும் தருகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். குரு வக்ர காலம் தருகின்றேன். இது எச்சரிக்கை காலம். எதில் எச்சரிக்கை? குழந்தைகள் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், பிறகு உங்களுடைய வண்டி, வாகன, சொத்து, சுக விஷயத்தில். காரணம், குரு 5ஆம் இடத்திலே இருந்து வக்ரமானால் 4ஆம் இடம் வியாபாரஸ்தானம், வர்த்தகஸ்தானம், வாணிபஸ்தானம், வண்டி, வாகன, சொத்து ஸ்தானத்திற்கு வருவதால் இதிலெல்லாம் வில்லங்கத்தை ஏற்படுத்துவார். அந்த காலம் 10/4/2019 முதல் 11/8/2019 வரை 4 மாத காலம். பிறகு சனி வகர காலமும் உங்களுக்கு எச்சரிக்கை காலம்தான். காரணம், உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தான பலனை செய்யும் போது பூர்வ புண்ணியம் கை நழுவி போகும். சில பேர் சொத்துக்களையும் இந்த காலத்தில் விற்பனை செய்யலாம், அதுவும் ஏற்படும். இரவு என்று இருந்தால் பகல் என்று இருக்கும். ஒரு கிரகம் நன்மையை காலை செய்கிறது என்றால் தீமைக்கு இரவே செய்துவிடும். அதுதான் இரவு பகல் என்று பொருள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், நன்மையை கண்டு நீங்கள் மதிமயங்கவும் வேண்டாம், தீமையை கண்டு நீங்கள் கலங்கவும் வேண்டாம். இரவு பகல் போல் வந்து போகும். ஒரு நாளைக்கு இரவு பகல் போல் கிரகத்திற்கும் இரவு பகல் உண்டு. கிரகத்திற்கும் துன்பத்தை தரக்கூடிய கிரகம் இன்பத்தையும் தரும், இன்பத்தை தரக்கூடிய கிரகம் துன்பத்தையும் தரும். ஆனால் தான் எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் துன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டே அந்த கிரகம் வரும். எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ ஒரு கிரகம் தருகிறதோ அது இன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டு வரும். ஆனால் அதை உணரக்கூடிய திறன் ஞானிகளுக்கு உண்டு, உங்களுக்கு இல்லை. ஜோதிட ஞானிகளுக்கு உண்டு, சாதாரண ஜோதிடர்களுக்கு அல்ல. அதனால் இந்த சனி வக்ர காலம் எச்சரிக்கை காலம். நன்மை செய்து கொண்டிருக்கிற சனி இந்த 4 மாதங்கள் 5 மாதங்கள் தீமை செய்ய போகிறார். அந்த காலத்தை தருகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு 14 ஏப்ரல் 2019 முதல் உங்களுக்கு 18 செப்டம்பர் 2019 வரை 5 மாத காலங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வுடன் இருந்து செயலாற்றி உங்கள் தக்க ஜோதிடரிடம் தெய்வஞ்சரிடம் உங்கள் ஜாதத்தை காட்டி பரிகாரங்களை மேற்கொண்டு நீங்கள் கடைத்தேற வேண்டும். ஆக இதுவரையிலும் நான் உங்களுக்கு கோச்சார பலன்கள், ஆங்கில புத்தாண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை கூறிவிட்டேன், குரு பார்வை நன்மைகளை கூறிவிட்டேன், பிறகு ராகு கேது பயிற்சி காலங்களை கூறிவிட்டேன், அதன் பயன்களையும் கூறிவிட்டேன், பிறகு உங்களுக்கு குரு அதிச்சாரத்தில் போகக்கூடிய பலன்களையும் கூறிவிட்டேன், அதன் பிறகு உங்களுக்கு
சனி வக்கர காலமும் குரு வக்கர காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டேன். பொது பலன்களையும் சொல்லிவிட்டேன். முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகளையும் கூறிவிட்டேன். இதுதான் இந்த கடகராசிக்கான இந்த ஆங்கில புத்தாண்டு காலமான 1/1/19 முதல் 31/12/2019 வரையிலும் உள்ள ஒரு வருட காலத்திற்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.